தயவு செஞ்சு எங்களை பார்த்து சிரிக்காதீங்க. நான் எப்போவுமே இந்த நட்ஸ் ஐட்டம், அதாவது இந்த சோளம், இந்த கடலை, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நான் இடிச்சிட்டு தான் கொடுக்குறேன் நான். ஏன்னா பயந்தனே, அவங்க சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிடும் பொழுது பிறகு தொண்டையில் சிக்கினுச்சுன்னா அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதுக்காக நான் வந்து எப்போயுமே அதை வந்து கொஞ்சம் லைட்டாக இடிச்சிட்டு தான் அதை வந்து கொடுக்குறேன் நான். ஸோ அது வந்து கொஞ்சம் பயம் இல்லை, அவங்க அதை சப்பி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போல்லாம் யூடியூபாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அந்த வர்ற நியூஸ்கள் எல்லாம் பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ நான் இப்படி செஞ்சு கொடுக்குறத பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டு சிரித்தவங்க கூட இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, அந்த காலத்தில் ஃபேஸ்புக் இல்லை, அதனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருந்தால் கூட அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த காலத்தில் எங்களுக்கு வந்து வேறு வேறு இடங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட எங்களுக்கு தெரிகிறதுனால நாங்கள் பயப்படுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ரிகாஷனாக வந்து ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். தயவு செஞ்சு எங்களை பார்த்து சிரிக்காதீங்க.